வணக்கம் நண்பர்களே. 2 காருமே ஒரே பவர் ட்ரெயின் ஆல்மோஸ்ட் சேம் டைமென்ஷன் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய மாருதி கார்கள் தான். பட் புதுசா வந்த காருக்கு எக்கச்சக்க வரவேற்பு கிடைச்சிருக்கு. அது எந்த கார் அப்படிங்கிறத பத்தியும், அதே மாதிரி ஹுண்டாய் நிறுவனம் ஒரு பிரீமியம் செக்மெண்ட்ல இந்த காரை இந்தியால விற்பனையில வச்சிருந்தாங்க. ஒரு 3 வருஷமா இருந்துச்சு. பட் சேல்ஸ் எதிர்பார்த்த அளவுக்கு போகல. அதனால அந்த காரை அஃபிஷியலா டிஸ்கண்டினியூ பண்றாங்க. இன்னொரு புறம் இந்த 2 மாருதி கார்கள் தொடர்ந்து டாப் 10ல வந்துகிட்டே இருந்துச்சு. பட் அக்டோபர் மாசம் பாத்தீங்கன்னா அந்த டாப் 10 விட்டு வெளில போயிருக்கு. இத்தனைக்கும் அந்த கார்களுக்கான வரவேற்பு குறையல. இருந்தாலும் அந்த கார்களை விட மற்ற பிராண்டு கார்களுக்கான ரெஸ்பான்ஸ் நாளுக்கு நாள் அதிகமானதுனால டாப் 10 விட்டு 2 கார்கள் வெளில போயிருக்கு. அதே மாதிரி மாருதி சுசுகி நிறுவனத்துல விட்டாரா அப்படிங்கிற காரை டிசம்பர் மாதம் அஃபிஷியலா லான்ச் பண்றாங்க. அந்த கார்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான 5 ஃபீச்சர்ஸ், ஒரு புது ஃபீச்சர்ஸ்னு கூட சொல்லலாம். அது என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். முதல்ல மாருதி காரை பீட் பண்ண இன்னொரு மாருதி கார், அது எது அப்படின்னா இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண விக்டோரிஸ் இந்த கார் தான். அக்டோபர் மாதம் சேல்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அந்த சேல்ஸ் கவுண்டே தெளிவாக நமக்கு காட்டுது. கிராண்ட் விட்டாரா காரை பீட் பண்ணி விக்டோரிஸ் கார் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மேலே போயிருக்கு. இந்த செக்மெண்ட்டில் 2வது இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்போதைக்கு அக்டோபர் மாதத்தில் விக்டோரிஸ் 13,496 கார்கள் விற்பனை ஆயிருக்கு. அதுவே கிராண்ட் விட்டாரா பொறுத்த வரைக்கும் 10,409 கார்கள் விற்பனை ஆயிருக்கு. ரெண்டுமே சேம் பவர் ட்ரெயின் ஆப்ஷன், சேம் பிளாட்ஃபார்ம், ஓவரால் டைமென்ஷன்ஸ் எல்லாமே சேம் தான். டிஃப்ரெண்ட் எங்க அப்படின்னா பிரைஸ் தான். இந்தியாவில் ஒரு கார் வெற்றி அடையணும் அப்படின்னா பிரைஸ் ரொம்ப முக்கியம். அந்த வகையில் விக்டோரிஸ் காரை பொறுத்த வரைக்கும் மாருதி சுசுகினுடைய அரேனா ஷோரூம் மூலமாக தான் விற்பனை பண்ணுறாங்க. அரேனா ஷோரூம் அப்படிங்கிறது விலை கம்மியான கார்களை விற்பனை பண்ணக்கூடிய ஒரு ஷோரூமு. இன்னொரு புறம் கிராண்ட் விட்டாரா பொறுத்த வரைக்கும் பிரீமியம் நெக்ஸா ஷோரூம் மூலமாக விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ கிராண்ட் விட்டாரா விட விக்டோரிஸ்க்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த ஒரு செக்மெண்ட்ல அதிகமாக விற்பனை ஆகக்கூடிய கார் எது அப்படின்னா கிரெட்டா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல இருக்கு. 18,381 கார்கள் விற்பனை பண்ணியிருக்காங்க. 2வது இடத்த விக்டோரிஸ் பிடிச்சிருக்கு. இதில் இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். இந்த செக்மெண்ட்டில் ஆல்ரெடி நல்லா போயிட்டு இருக்கக்கூடிய கியா செல்டோஸ், டொயோட்டா ஹைரைடர் இந்த 2 கார்களை விட இப்போ விக்டோரிஸ் டாப்புக்கு வந்திருக்கு. 2வது இடத்த பிடிச்சிருக்கு. முன்னாடியே சொன்ன மாதிரி 13,496 கார்கள் விற்பனை ஆயிருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 3வது இடத்துல நமக்கு டொயோட்டா ஹைரைடர் கார் வந்திருக்கு. 11,555 கார்கள் விற்பனை ஆயிருக்கு. அடுத்து கிராண்ட் விட்டாரா வரும். அதனை தொடர்ந்து செல்டோஸ் பார்த்தோம்னா 7,130 கார்கள் விற்பனை ஆயிருக்கு. அப்போ இந்த செக்மெண்ட்டில் தொடர்ந்து நல்லா போயிட்டு இருந்த செல்டோஸை பீட் பண்ணிட்டு ஹைரைடரை பீட் பண்ணிட்டு விக்டோரிஸ் இப்போ மேலே வந்திருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு முக்கியமான பிரீமியம் எஸ்யூவி காராக ஹுண்டாய் நிறுவனம் ப்ரொடக்ஷன், அதாவது நம்ம இந்தியாவில் டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்காங்க. 2022 இந்த காரை இந்தியாவில் விற்பனைக்கு கொண்டு வந்தாங்க. டியூசன் அப்படிங்கிற ஒரு கார் தான். இந்த காரை பற்றி சொல்லணும் அப்படின்னா டொயோட்டா நிறுவனத்தில் இருக்கக்கூடிய கிரெட்டாவாக இருக்கட்டும், அல்கசாராக இருக்கட்டும், அந்த 2 கார்களுக்கும் மேலே பொசிஷன் பண்ணி தான் 2022 லான்ச் பண்ணாங்க. சிகேடி யூனிட் படி தான் இந்த காரை இந்தியாவில் விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. சிகேடி அப்படிங்கிறப்ப ஃபாரின்ல ஸ்பேர்ஸ் எல்லாத்தையும் கொண்டு இங்கே நம்ம சென்னையில் இருக்க ஹுண்டாய் பிளான்ட்ல அசம்பிள் பண்ணி இந்தியாவில் விற்பனை பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ரீசெண்ட் டைமாக இந்த காருக்கு பெரிய ஒரு வரவேற்பு கிடைக்கல. ஏன்னா இந்த காரில் ஃபீச்சர்ஸ் இருக்குது, இன்ஜின் ஆப்ஷன் இருக்குது. பட் ப்ரைஸுங்கிற ஒரு விஷயத்தில் அடி வாங்கிருச்சு. இப்போ இந்த காரில் 2 விதமான இன்ஜின் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. 2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் கொடுக்குறாங்க. 156 PS பவரையும் 192 Nm டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் வரும். அடுத்து 2 லிட்டர் டீசல் இன்ஜின் கொடுக்குறாங்க. 186 PS பவரையும் 416 Nm டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். 8 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் கொடுக்குறாங்க. ஆல்வீல் டிரைவ் சிஸ்டம் வசதி இருக்குது. மல்டிபிள் டெரைன் மோட்ஸ் கொடுக்குறாங்க. ஸ்னோ, மட், சாண்ட் அப்படிங்கிற மாதிரி வரும். அதேமாதிரி நல்ல ஒரு டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஸ்பேஷியஸான ஒரு எஸ்யூவி காராக தான் இந்தியாவில் விற்பனையில் இருந்துச்சு. சேஃப்டி ஃபீச்சர்ஸும் நிறையா இருக்குது. குளோபல் NCAPயில் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின ஒரு காரு. பட் ப்ரைஸ் பாயிண்ட் அப்படின்னு வரும்பொழுது 27 லட்சத்தில் ஆரம்பித்து 36 லட்சம் ரூபாய் விலையில் இந்த கார் விற்பனையில் இருந்துச்சு. பட் இந்த காரை விட கிரெட்டா மற்றும் வென்யூ இந்த 2 கார்களை வாங்குவதற்கு தான் மக்கள் அதிகமான பேர் ஆர்வம் காட்டுறாங்க. ப்ரீமியம் செக்மெண்ட்டில் இந்த கார் வெற்றியடைய தவறிடுச்சு. அதாவது ஹுண்டாய் எதிர்பார்த்த அளவுக்கு சேல் ஆகலை. இன்னொரு புறம் இந்த காருக்கு போட்டியாக இருக்கக்கூடிய கார்கள்னு பார்த்தோம்னா ஜீப்பில் காம்பஸ் அப்படிங்கிற கார் இருக்குது. ஃபோக்ஸ்வாகனில் டைகன் இருக்கு. இருந்தாலும் இந்த கார் எதிர்பார்த்த அளவுக்கு போகாததுனால லான்ச் ஆகி 3 வருஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காரை டிஸ்கண்டினியூ பண்ணுறாங்க. அடுத்த அப்டேட் போனோம் அப்படின்னா 2 மாருதி சுசுகி நிறுவன கார்கள் டாப் 10ல எப்போதுமே இடம் பிடிச்சிட்டு இருந்துச்சு. எந்த 2 கார் அப்படின்னா எக்கோ அப்படிங்கிற காரும், இன்னொரு புறம் பிரெஸ்ஸா அப்படிங்கிற காரும். இந்த எக்கோ காரை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாதம்
13,537 கார்கள் வந்து விற்பனை ஆயிருந்துச்சு. இன்னொரு புறம் வந்து பிரெஸ்ஸா காரு 12,072 கார்கள் வந்து விற்பனை ஆயிருந்துச்சு. ரெண்டுமே நல்ல கார்கள் தான். அதுவும் வந்து கடந்த வருஷத்தோட கம்பேர் பண்ணோம்னா எக்கோவுக்கு நல்ல வரவேற்பு. கடந்த வருஷம் அக்டோபரில் எக்கோ வந்து 11,653 கார்கள் மட்டும்தான் விற்பனை ஆயிருந்துச்சு. 16% விற்பனை வந்து அதிகமாயிருக்கு. இன்னொரு புறம் வந்து பிரெஸ்ஸா கார் வந்து கடந்த வருஷம் 16,565 கார்கள் விற்பனை ஆயிருந்துச்சு. இந்த வருஷம் 27% வந்து சேல்ஸ் வந்து கம்மியாயிருக்கு. இந்த எக்கோ காரை பற்றி சொல்லணும்னா 1.2 லிட்டர் கே சீரிஸ் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க. 80.76 PS பவரையும் 104.5 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஒரு பாக்ஸி டைப்பில் தான் வந்து இருக்கும். ஒரு டீசெண்டான லுக்கில் இருக்கும். பவரும் பெருசாக அதிகம் கிடையாது. இருந்தாலும் வந்து ஒரு ஃபேமிலியாக ஒரு ட்ரிப்பு போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி கார்கள் தான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ப்ராக்டிக்கலாக நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். நல்ல மைலேஜும் வந்து கொடுக்கும். இப்போ இந்த கார்லேயே வந்து டூர் வேரியன்ட் இருக்குது. அது வந்து 20.2 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். சிஎன்ஜி வேரியன்ட் போனோம்னா 27.05 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து மைலேஜ் கொடுக்கும். சேஃப்டி ஃபீச்சரும் இந்த காரில் வந்து கொடுக்குறாங்க. 11 விதமான சேஃப்டி ஃபீச்சர் வந்து இருக்குது. 6 ஏர் பேக் வந்து ஸ்டாண்டர்டாக வந்து கொடுக்குறாங்க. இன்னொரு புறம் வந்து பிரெஸ்ஸா கார் எடுத்துக்கிட்டோம்னா 1.5 லிட்டர் ஹைப்ரிட் டெக்னாலஜி வரக்கூடிய இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. 103 பிரேக் ஹார்ஸ் பவரையும் 137 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த காருமே நல்ல மைலேஜ் கொடுக்கும். மேனுவல் டிரான்ஸ்மிஷன் எடுத்தோம்னா 20.15 கிலோமீட்டர் மைலேஜ் வரும். ஆட்டோமேட்டிக் போனோம்னா 19.80 கிலோமீட்டர் மைலேஜ் வந்து கொடுக்கும். இந்த கார்லையுமே சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. பட் இருந்தாலுமே வந்து அப்டேட் பண்ணி ஆகணும். ஒரு சைடு வந்து விக்டோரி ஸ்மார்ட் கார் உள்ளே வந்தாலுமே கூட இப்போ பிரெஸ்ஸாவாக இருக்கட்டும் எக்கோவாக இருக்கட்டும் இன்னும் அப்டேட் பண்ணி அடுத்த ஒரு ஃபேஸ் லிஃப்ட் மாடலாக மாருதி வந்து கொண்டு வந்தால் தான் சேல்ஸ் வந்து அதிகமாகும். இது வரைக்கும் இந்த கார்களுக்கு நல்ல சேல்ஸ் தான். 10,000க்கு மேலே சேல்ஸ் கவுண்ட் இருந்தாலுமே கூட அந்த டாப் 10ல் இல்லாமல் டாப் 10 விட்டு இந்த 2 கார்களும் வந்து வெளில போயிருக்கு. ஃபைனல் அப்டேட் பார்த்தோம்னா விட்டாரா கார் இந்தியாவில் வந்து கூடிய விரைவில் விற்பனைக்கு வந்து வரப்போகுது. இந்த காரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான 5 ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ளாட் ஃப்ளோர் வந்து இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல, நல்லா ஸ்பேஷியஸாக வந்து இருக்கும். அதேமாதிரி அந்த ரியர் சீட்டில் மிடில் உட்காரக்கூடிய பேசஞ்சரும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கிற மாதிரி சீட்டிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஒரு எஸ்யூவி செக்மெண்ட்டில் ஈவி கார்கள்லாம் நல்ல இடவசதி இருக்கக்கூடிய ஒரு காராக இந்த விட்டாரா வந்து வரப்போகுது. அடுத்து வந்து 10 விதமாக பவர் அட்ஜஸ்டபுள் டிரைவர் சீட் வசதி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து நம்ம டிரைவர் சீட்டில் லம்பர் சப்போர்ட் வந்து இருக்குது. பேக் ரெஸ்ட் வந்து ரிக்ளைன் வந்து பண்ணிக்கலாம். குஷன் வந்து ஸ்லைட் பண்ணிக்கலாம். ஹைட்டை வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து கொடுக்குறாங்க. அது வந்து டிரைவ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பெனிஃபிட்டாக கம்ஃபர்டபுளாக வந்திருக்கும். அடுத்த ஃபீச்சர் பார்த்தோம்னா 40:20:40 அப்படிங்கிற மாதிரி ரியர் சீட்டை நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்க முடியும். அப்போ இந்த காரில் ஒரு 5 பேர் போகிறதுக்கு பதிலாக ஒரு 4 பேர் போகிறோம், திங்ஸோடு போகிறோம் அப்படின்னா ரியரை பொறுத்த வரைக்கும் 2 சைட்லையுமே வந்து ஒரு நல்ல கம்ஃபர்டபுளாக அடல்ட் வந்து உட்காந்துக்கலாம் கம்ஃபர்டபுளாக. நடுவில் இருக்கக்கூடியதை வந்து நம்ம வந்து ஃபுல்லாக ரெக்ளைன் பண்ணிவிட்டு அதில் பெரிய திங்ஸை வச்சு நம்மளால் வந்து கொண்டு போக முடியும். அந்த ஒரு வசதியும் பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து ரியர் பொறுத்த வரைக்கும் மல்டி லிங்க் சஸ்பென்ஷன் வந்து கொடுக்குறாங்க. கன்வென்ஷனலாக என்ன கொடுப்பாங்கன்னா டார்ஷன் பீம் சஸ்பென்ஷன் தான் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு பதில் இப்போ வந்து மல்டி லிங்க் சஸ்பென்ஷன் வந்து கொடுக்குறாங்க. அதனால் வந்து மற்ற மாருதி கார்களை விட இந்த விட்டாரா பொறுத்த வரைக்கும் நல்ல கம்ஃபர்டபுளாக ஹேண்ட்லிங் வந்து நல்லாயிருக்கும். நமக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீலை வந்து கொடுக்கும். அடுத்து ஃபைனலாக டிரைவருக்கு வந்து நீ ஏர் பேக் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அடிஷ்னல் ஏர் பேக் வந்து கொடுக்குறாங்க. ஜென்ரலாக இப்போ வரக்கூடிய கார்களில் 6 ஏர் பேக் கொடுப்பாங்க. பட் இந்த காரில் வந்து 7 ஏர் பேக் வந்து கொடுக்குறாங்க. அப்போ அதில் நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் 2 ஏர் பேக் வந்துடும். ஃப்ரண்ட்டு சைடில் 2 ஏர் பேக் வந்துடும். அதேமாதிரி வந்து கர்டன் ஏர் பேக் வந்து 2 ஏர் பேக் வந்து காருடைய சைடில் வந்துடும். அப்போ 6 ஏர் பேக் வந்துருச்சு. அடிஷனலாக டிரைவருடைய நீக்காக பார்த்தீங்கன்னா இன்னொரு ஏர் பேக் வந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து 7 ஏர் பேக்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. மற்ற மாருதி கார்களில் இந்த ஃபீச்சர் வந்து கிடையாது. விட்டாரால தான் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து தராங்க. நன்றி.